Hi friends, welcome back to IMAX Solutions. லாஸ்ட் வீடியோ வந்து பேசிக் CSS வந்து அப்லோட் பண்ணிச்சு. அது வாய்ஸ் சரியாக கேட்கல, அதனால் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா CSS வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து HTML பேசிக் வீடியோ இருக்குது, அதை நான் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து கற்றுட்டு அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க. அதை பார்க்காம நீங்கள் இதுக்கு டைரெக்டாக இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதை பார்த்துட்டு கிளியர் பண்ணிட்டு வாங்க. இப்போ CSSன்னு பார்த்திங்கன்னா CSS வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HTML வந்து CSS இல்லாமல் வந்து ஒரு அழகாக்க முடியாது ஒரு பேஜை. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் இருக்குது. HTML இது வந்து ஒரு நார்மல் பேசிக் HTML. இது பாருங்கள், இது டல்லாக இதுவாக இருக்குது. இது வந்து தீபிகா படுக்கணும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதே வந்து HTML + CSS சேர்த்து நம்ம ஒரு கோடிங் பண்ணோம்னா இப்படி நல்லா பிரைட்டாக அப்படி இருக்கணும். நம்மளுக்கு தேவையான டிசைனு, நம்மளுக்கு தேவையான மார்ஜினு, இப்போ ஸ்டைலு எல்லாம் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பேசிக் HTML வந்து இப்படி இருக்கும். நான் ஒரு கோடிங் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் காட்டுறேன். இப்போ வந்து சிம்பிளாக வந்து HTML இப்படி இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிளும் ஒன்று நான் காட்டுறேன். பேசிக்ஸ் இப்போ இப்படி இருக்குது ஒரு வெப்சைட்டு, ஓகேங்களா? இதை வந்து அதே வந்து CSS இல்லாமல் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த ஒரு லிங்க் மட்டும் எடுத்து விட்டுறேன். இப்படி இருக்கும். முன்னுக்கும் இப்போத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தான். CSS இல்லாமல் எப்படி இருக்கும் நார்மலாக. CSSோடனா இப்போ மறுபடியும் இதை வந்து எனேபிள் பண்ணுறேன். CSS போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அப்படி அழகாக தெரியும். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது CSSக்கும் HTMLக்கும். சரி, டாபிக் போகலாம். CSS வந்து 3 டைப்ஸ் ஆஃப் CSS இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இன்லைன்ன்றது வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் HTML கோடில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறது, அந்த பர்டிகுலர் டேகுக்குள்ளே. இன்டர்னல் அப்படின்றது வந்து ஒரு அந்த ஹெட்டு இருக்குதுல்ல, அந்த ஹெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறது அந்த பர்டிகுலர் பேஜுக்கு. எக்ஸ்டர்னல் அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைல், நம்ம CSSக்குன்னே தனியாக ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் மாதிரி, இது .htmlனு இருக்குல்ல, அதே மாதிரி வந்து .css அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் போட்டு அதுலேருந்து இந்த பேஜுக்கு நம்ம வந்து கால் பண்ணுறது, லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுறது. இந்த 3 டைப்ஸ் தான் இருக்குது CSSல. ஃபஸ்ட்டு வந்து இன்லைன் CSS. இன்லைன் வந்து எப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்லைன்ன்றது வந்து இப்போ பாருங்கள், H1 STYLE கலர் வந்து என்ன கொடுக்கலாம், ரெட்டு, ஓகேங்களா? அதே வந்து இதுக்கு வந்து ப்ளூ கொடுக்குறேன், BLUE ப்ளூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஹைலைட் பண்ணுறதுக்காக இதுக்கு வந்து நான் க்ரீன் கொடுக்குறேன், GREN. இந்த கோடிங் வந்து லாஸ்ட்டு வந்து HTMLல பண்ணது, இது பேசிக் இது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஹைலைட் பண்ண கலர் இது ஒன்று இட்டாலிக்கில் கொடுத்தோம், அதனால் இது வந்து க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு.
இன்னொன்று பண்ணோன்னா வந்து டெக்ஸ்ட் அலைன் CNTR சென்டர். இப்போ இங்கே வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் CSS. இதை தான் வந்து இன்லைன் CSSன்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து டெவலப்பர் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ H1 வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 4-5 வெப்பேஜ் ஆச்சு இருக்கும். கான்டாக்டர்ஸு, அதுக்கப்புறமா ஹோம் பேஜு, அதுக்கப்புறமா ப்ரைஸிங்கு, அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஏதோ நிறையா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒவ்வொரு லைனுக்காக நீங்கள் வந்து இதை டைப் பண்ணிவிட்டு உக்காண்ட்ருக்க முடியாது. அதனால் வந்து இது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த பேஜ்லேயும் இருக்குது, இந்த பேஜ்லேயும் இருக்குன்ற பட்சத்தில் எமர்ஜென்சிக்காக ஒரு லைனை மட்டும் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணுவாங்க இது. அதனால் மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து இன்லைன் CSS. இதை தான் வந்து இன்லைன் மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் மெத்தட் எப்படின்றத நான் காட்ட போகிறேன். இன்டர்னல் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை நான் எடுத்து விட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே அவுட்புட் பார்த்துக்கிட்டிங்க எல்லாம். இதெல்லாம் இப்போ எடுத்து விட்டுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் நார்மலாக இருக்குது. டைப் இங்கே நார்மலாக இருக்குது. இப்போ வந்து இன்லைன் மெத்தட் எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே வந்து டைரெக்டாக நம்ம கால் பண்ண போகிறோம். இப்போ H1 அப்படின்னா H1 கலர் ரெட்டு, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அதெல்லாம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து H3 சப்ஹெடர். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ளூ, அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஐ பார்த்திங்கன்னா இங்கே இட்டாலிக்கில் இருக்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். கலர் க்ரீன். இப்போ இதை சேவ் பண்ணுறோம், ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்துச்சு. இது வந்து இன்லைன் மெத்தடு. இதுவும் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலராக வந்து எப்படி சொல்கிறதுனா, பர்டிகுலராக வந்து ஒரு பேஜ் இருக்குன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஸ்டைலுக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ CSS வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், என்ன இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து 4-5 பேஜ் இருக்கும்போது வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்மள்கிட்ட. அதனால் வந்து இதுவும் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ் எல்லாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஒவ்வொரு பேஜுக்காக வந்து நீங்கள் செப்பரேட்டாக இந்த மாதிரி ஸ்டைல் போட்டு இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தீங்கன்னா, எதுனா சேஞ்சஸ் வரும்போது வந்து பர்டிகுலராக போயிட்டு அது அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு பர்டிகுலராக போய் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து இது ஒரு மெத்தட் இருக்குதுன்னு காமிக்கிறேன் நான். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இன்டர்னல் மெத்தடு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் மெத்தட் எப்படின்றத பார்க்குறோம். இதை எடுத்து விட்டுலாம். இல்லை, காப்பி பண்ணிக்கலாம். ஸ்டைலை எடுத்து விட்டுலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்டர்னல் மெத்தட், இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் மெத்தடை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் மெத்தடுக்கு என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி CSS அப்படின்னு கொடுத்து அதுக்குள்ளே சேவ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு ஃபைல், நியூ ஃபைல் கொடுத்து அப்போவே அங்கே காப்பி பண்ணோம்ல, அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+S, இந்த CSS ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து style.css மெயின் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் மெயினு. நீங்கள் அந்த .cssன்னு கொடுக்குறது தான் வந்து அது வந்து அந்த ஃபைலை வந்து கேப்சர் பண்ணும். அதனால் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் எங்கள் ஸ்டைலுக்கு பதிலாக. ஆனால் .cssன்ற எக்ஸ்டென்ஷன் ரொம்ப மெயின், அதை பார்த்துக்கோங்க கரெக்டாக. இப்போ இதை சேவ் பண்ணுறோம். இப்போ வந்து சேவ் பண்ணுறோம். இப்போ வந்து ரன் பண்ணுறோம். வராது. ஏன்னா வந்து இப்போ நாம் வந்து இங்கே இருக்குதில்ல இந்த ஃபைலு பேசிக், இந்த ஃபைல் இதுதான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த CSSஐ வந்து நம்ம கால் பண்ணோம். இந்த ஃபைலை வந்து இந்த ஃபைலுக்கு வந்து கால் பண்ணோம். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். அது எப்படி கால் பண்ணுறதுன்னா, இந்த ஹெட்டுக்குள்ளேயே போயிட்டு லிங்க்கு ரிலேட்டட் இஸ் ஈக்குவல் டு என்ன டைப் ஆஃப் இது வந்து ஸ்டைல் ஷீட்டு டைப் என்ன மாதிரி டைப் பார்த்தீங்கன்னா text/css text./cssன்னா இது ஃபுல்லாக நம்ம டெக்ஸ்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்குறோம், வேறு எதுலேயுமே இல்லை. அதனால் டைப் வந்து டெக்ஸ்ட், எக்ஸ்டென்ஷன் வந்து .css. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது reference இஸ் ஈக்குவல் டு, இதுதான் மெயினு. அந்த ஃபோல்டர் நேம் என்ன CSS/ அந்த ஃபைல் நேம் என்ன style.css. இதை தான் நம்ம வந்து கால் பண்ணோங்க. இந்த ஒரு லைன் கால் பண்ணோம்னா அப்ளை ஆகிடும். பாருங்கள், CSSன்ற ஃபோல்டருக்குள்ளே ஸ்டைல், அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன .css, அதுதான். இப்போ இதை சேவ் பண்ணுறோம். இப்போ அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அப்ளை ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் மெத்தட். இன்னொரு ஃபோல்டருக்கு, அதாவது அந்த இன்னொரு ஃபோல்டரில் இருக்கிற ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம இங்கே கால் பண்ணி இந்த நம்ம basic.html நம்ம எந்த பேஜில் தேவையோ அந்த பேஜில் வந்து அதை லிங்க் பண்ணி விட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபைலில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் இதில் அப்ளை ஆகும். அது அப்ளை ஆகும்னா, இப்போ பேராகிராஃப் யூஸ் பண்ணோன்னா பேராகிராஃப் இதில் இருக்கிற கண்டென்ட்டு மட்டும்தான் அதுக்கு அப்ளை ஆகும். அதே வந்து இன்னொன்று வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து டெவலப்பர்ஸ் எல்லாம் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஈஸி மெத்தடும் கூட. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபைலில் வந்து நம்ம எவ்வளோ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம், எவ்வளோ கோடிங் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், என்ன ஸ்டைல் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட்டு வந்து இந்த ஒரு லிங்க் மூலிமா கால் பண்ணால் போதும். சப்போஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ்னால் டைரெக்டாக போய் இதில் போய் இந்த ஒரு பேஜில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் இன்லைன் மாதிரி ஒவ்வொரு லைனாக போய் தேட தேவையில்ல. இன்டர்னல் மாதிரி ஒவ்வொரு பேஜாக செப்பரேட்டாக போய் அதில் போய் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. மேக்ஸிமம் இது ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து கலர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கலர் இருக்குது. ஒன்று வந்து நேம் ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, பிளாக்கு, ஒயிட்டு அப்படின்னு கொடுக்குறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாடெசிமல். எக்ஸாடெசிமல் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா வெறும் நம்பர்ஸ்லேயே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ரெட்டுன்னு கொடுத்துருக்கோமா வேல்யூ. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வருது பாருங்கள், இதோட வேல்யூ. இது வந்து எக்ஸாடெசிமல். நம்ம என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் வந்து இங்கே நம்பர்ஸும் சேஞ்ச் ஆகும். இப்படியும் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து கூகுளில் போய்ட்டு CSS hexadecimal இப்படி கூட போய் பார்த்துக்கலாம். நம்ம இங்கே இருக்க பாருங்கள், இது வந்து ஹெக்ஸாடெசிமல். இது இப்படியும் போய் பார்த்துக்கலாம். நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இங்கே சேஞ்ச் ஆகுதா, ப்ளஸ் வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை நம்ம ஜஸ்ட் இந்த கோடை வந்து காப்பி பண்ணி நம்ம ஃபைலில் எங்கே தேவையோ அங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. நல்லா பளிச்சுன்னு வேணும்னா இங்கே இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி மெயின் வந்து இன்னொன்று வந்து இங்கே எக்ஸ்ட்ரா டெசிமலில் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஆஷ் சேர்த்துக்கணும். ஆஷ் சேர்த்துக்கினா மட்டும்தான் அது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை சேவ் பண்ணுறோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்துச்சு. நம்ம அங்கே என்ன ஹெக்ஸாடெசிமலில் என்ன சூஸ் பண்ணோமோ அது வந்துச்சு. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா RGB, ப்ரைமரி கலர், ரெட், ப்ளூ, க்ரீன், ரெட், க்ரீன், ப்ளூ, சாரி. அது வந்து ப்ரைமரி கலர். அதை யூஸ் பண்ணியும் இது பண்ணோம். அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், சேம் 3 வேல்யூ டிஃபர் ஆகும். இங்கே பாருங்கள், இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ரெட்டோட வேல்யூ, க்ரீனோட வேல்யூ, ப்ளூவோட வேல்யூ, அட்ரிபியூட் A. இதுலேயும் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கேயும் வந்து வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். மெயின் வந்து ரெட், ப்ளூ, க்ரீன். இங்கே இருக்க பாருங்கள், RGB, ரெட், ப்ளூ, க்ரீன். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணுறோம், அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணால் இங்கே பாருங்கள், அந்த கலர் அப்ளை ஆயிடுச்சு. இந்த கலர் இங்கே அப்ளை ஆயிடுச்சு. இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் சூஸ் பண்ணுறது இருக்குது. அதில் நம்ம எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேமு, இந்த நேமு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாடெசிமல். எக்ஸாடெசிமல் அதுவும் வந்து ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஓகே, நேமு, எக்ஸாடெசிமல், RGB 3 டைப் ஆஃப் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 டைப்பாக நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், இங்கே வந்துடுச்சு. இதை வந்து ப்ளூவாக மாற்றலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் போட்டாச்சு. ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட்டு
சைஸ் ஒரு 28 பிக்சல் கொடுக்கலாம். மேக்ஸிமம் ஃபாண்ட் சைஸ் வராதுன்னு நினைக்கிறேன். H1க்கு அது ஆட்டோமேட்டிக்காக இதாகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ளை ஆகுது. இப்போது பாருங்கள், இங்கே வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். 50 பிக்சல் எவ்வளோ பெருசாகிடுச்சு. பிக்சல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்கு வந்து பின்னா வந்து பேராகிராஃப். இதுக்கு வந்து நம்ம கலர் செட் பண்ணலாம். கலர் கிரே கொடுக்கலாம். கிரே தெரியாது சரியா. பிங்க்கு கொடுக்கலாம். பிங்க்கு. ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 பிக்சல் கொடுக்கலாம். 30 வேணாம், ஒரு 23 பிக்சல் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். தவிர பிங்க் வந்துடுச்சு. இதில் வந்து இன்னொன்று கூட கொடுக்கலாம். டார்க் பிங்க். ஓ மை காட், டார்க் பிங்க் அந்த வேல்யூ இல்லை. நம்ம ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் வந்து ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். background hash f1 6 டிஜிட் தான் இருக்கும். ஹெக்ஸாடெசிமல்ன்றது 6 டிஜிட்டை வந்து நீங்கள் எப்படி வேணால் மாற்றி போட்டு இது பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இங்கே பேக்ரவுண்ட் வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து நம்ம பாடி டேக் இருக்குல்ல, இந்த பாடி இதுக்குள்ளே தான் நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். அப்படி இருக்க பட்சத்தில் BODY பாடி, இது ஒரு இடத்துல வந்து ஃபாண்ட் ஃபேமிலி, இந்த ஒரு இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வேர்டேனா, இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் MS ஆஃபீஸில் வந்து நீங்கள் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபாண்ட்ஸ் வரும். அந்த ஃபாண்ட்ஸ் நேமை காப்பி பண்ணி இதில் இங்கே கூட பேஸ்ட் பண்ணலாம். ஃபாண்ட்ஸ் நேம் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை சேவ் பண்ணுறோம். இந்த ஃபாண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஒரு இடத்துல இந்த பாடின்ற ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஓல்ட் பேஜில் நீங்கள் எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணாலும் இந்த ஒரு பேஜில் நீங்கள் அந்த பாடி இதில் க்ரியேட் பண்ணதுனால, ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணதுனால மொத்த பேஜ்லேயும் சேஞ்ச் ஆகிடும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் லைன் பார்த்தாச்சு. இதிலே வந்து இன்னொன்று இருக்குது. டெக்ஸ்ட் லைன் விட்டு ஃப்ளோட், எஃப்எல்ஓடி ஃப்ளோட் இருக்குது ஒன்று. அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ பேசிக்ன்றதுனால ஒரே நாளில் உங்களுக்கு வந்து மொத்தமாக கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. பேசிக் இவ்வளோ தான். ஸ்டைல் ஷீட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் ஷீட் 3 டைப்ஸாக யூஸ் பண்ணலாம். இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். அதே மாதிரி கலர்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ். நேமு, ஹெக்ஸாடெசிமல், ஆர்ஜிபி, இது 3. அதுக்கப்புறமா ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க. அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு வெப் பேஜை வந்து எப்படி HTML, வெறும் HTML, CSS மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜை எப்படி ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.